ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், என்னுடைய தாய் யார், என்னுடைய சகோதரன் யார் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அது அப்ப சொல்லும் பொழுது அது பெரிய வார்த்தை. ஆண்டவர் இயேசு அங்க ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறார். அங்க அவங்க அம்மாவும் சகோதரரும் வராங்க இயேசுவை கூட்டிக் கொண்டு போவதற்கு. ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய சகோதரர் யார், என்னுடைய தாய் யார் என்று ஆண்டவர் அந்த இடத்துல சொல்லுகிறார். அதாவது தாய் அங்க விட்டு கொடுக்கவில்லை, சகோதரரை வெளியே அனுப்பவில்லை. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், இந்த குடும்பம் பெரிய குடும்பம், இந்த குடும்பம் பெரிய குடும்பம், தேவனால் ஏற்படுத்தப்பட்ட தேவ ஜனம், தேவனுடைய வீடு. நம்ம எல்லோரும் தாய், நமக்கு எல்லோரும் சகோதரர்கள், சகோதரிகள், தகப்பன்மார்கள், தம்பிமார்கள், அண்ணன்மார்கள், அக்காமார்கள். ஆகவே தேவனுடைய வீடு இது. ஆதலால் தான் நாம் எல்லோரையுமே இசைந்து நாம் செய்கிறோம், எல்லாத்தையுமே நாம் பொதுவாய் வைத்து நாம் செய்கிறோம். அதனாலதான் ஆதி சபை என்ன பண்ணுச்சு, ஒரு தேவைகள் வரும்பொழுது அவங்க எல்லாம் அவங்க பொக்கிஷங்களை கொண்டு வந்து அப்போஸ்தலர்கள் பாதத்துல வைத்தாங்களாம். ஏன் அப்படி பண்ணணும்? ஏன்னா அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க, இனிமேல் நாம் எல்லாரும் தனித்தனியானவர்கள் அல்ல, தனித்தனி கிடையாது. ஆண்டவர் இந்த குடும்பத்திலே, இந்த உறவிலே என்னை இணைத்திருக்கிறார், நாங்கள் ஒரே குடும்பம், ஆதலால் நாங்கள் பொதுவாய் வைத்து எல்லாவற்றையும் அனுபவிக்கிறோம் என்று சொல்லி பொதுவாய் அவர்கள் வந்து அவர்களுடைய பொருட்களை எல்லாம் வைத்தார்கள். ஆதலால் தான் பொது உடைமை அதிக முக்கியம். நம் சபைகளிலே ஒரு காரியத்தை நாம் சொல்லும் பொழுது அதிலே பொதுவான காரியமா எல்லோருடைய பங்களிப்பும் அதில் அவசியமாய் காணப்படுகிறது. ஒருவேளை உங்களுக்கு அது தேவையில்லாம இருக்கலாம், உங்களுக்கு அது உதவி இல்லாம இருக்கலாம், ஆனாலும் உங்களுடைய சகோதரனுக்கு அது உதவியா இருக்கும், உன்னுடைய சபைக்கு அது உதவியா இருக்கும், உன்னுடைய சக அங்கத்தினருக்கு உதவியா இருக்குமே, உன்னுடைய சக சகோதரனுக்கு உதவியா இருக்குமே சபையிலே. அதனால் பொதுவாய் வாருங்கள். ஏனென்றால் இது ஒரு பெரிய குடும்பம். இது மனிதனுடைய யோசனையினால் அமைந்த குடும்பம் அல்ல. இது பாஸ்டருடைய யோசனையினால், அவருடைய சாமர்த்தியத்தினால் ஏற்படுத்தப்பட்ட குடும்பம் அல்ல. இது என்னுடைய முயற்சியினால் இப்பொழுது இருக்கிற குடும்பம் அல்ல. இது மாறாய் ஆண்டவர் இயேசுவினுடைய சித்தத்தினால் அமைந்த பெரிய குடும்பம்.